ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோட Redmi Note 7 Pro மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டே சேலில் வந்து என்னோட மொபைலுக்கு ஒரு பேக் கவர் ஒன்று பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேக் கவரை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேக் கவர் வந்து ஒர்த்தபிள் இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நண்பா. நீங்கள் Redmi Note 7 Pro மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரை பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குது, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் வீடியோ பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து கொடுங்க நண்பா. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட Redmi Note 7 Pro மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பேக் கவர் ஒன்று பை பண்ணியிருந்தேன். நான் பை பண்ண அந்த பார்சல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணி இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பார்சல் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ நல்லா சேஃப்டி வந்து பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பேக் கவரில் இருக்கிறப்ப பார்க்குறப்பே நல்லாயிருக்கு. ஒரிஜினல் ஜென்யூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 in 1. ஸோ இந்த நீங்கள் வந்து 2 in 1 உங்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கவரை ஓப்பன் பண்ணி பேக் கவரை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்குது. சேஃப்டிக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் அதில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. பேக் கவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரேடியன் லுக்கில் இருக்குது. ஸோ பார்க்க கிரேடியன் லுக்கில் இருக்குது. கேமரா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் கவரில் தான் இந்த ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லாங் டைம் வந்து மொபைலை யூஸ் பண்ணுறது இந்த ஸ்ட்ராப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களோட ஃபிங்கரை சொருவி மேடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியில் வந்து நல்லாவே மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தபிளா அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து என்னோடய மொபைலை வந்து அந்த பேக் கவரில் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. Redmi Note 7 Pro நான் நார்மலாக பார்க்குற மொபைல் சின்னதாக தான் இருக்குது. பட் இந்த கவர் போட்டோடனே எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் பார்க்க நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்மால் பாய்ஸ் கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட் இருக்க மாதிரி தெரியும். பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட்டும் அப்புறம் ஸ்பீக்கர் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்கள் கேமரா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே தவறி வச்சாலும் உங்கள் கேமராவுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ப்ராடக்ட் நீங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப டைம் வந்து பஸ்லேயோ இல்லை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தவறி கீழே விழுவாறதுக்கான ஆப்ஷன் தான். உங்கள் ஃபிங்கர் வந்து கொடுத்துருக்கனால அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே விழுவாது. இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கவர் என்ன பொறுத்தவரை ஒர்த்தபிள் அப்படின்னு சொல்லுவேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட்டில் மூலமாக இந்த பேக் கவரை நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்க்குறப்ப இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாண்ட் அந்தளவுக்கு பெரிய குவாலிட்டி தெரில, பட் மற்ற எல்லாமே நல்ல குவாலிட்டி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 207 ரூபாய்க்கு நான் வந்து இந்த பிக் பில்லியன் டே சேலில் வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா.